மறைந்து போன உயிரினங்களை திரும்பி பூமியில கொண்டு வர முடியுமான்னு சொல்லி 1900 முன்னாடியோ அதுக்கு முன்னாடி காலங்கள்ல நீங்க கேட்டிருந்தீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அதுக்கான சூழ்நிலை இல்லை. ஸோ எல்லா மக்களும் கண்மூடித்தனமா வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. 2ஆம் ஆண்டு ஜெர்மனியை சேர்ந்த குளோனிங் ஆடு வெளிவருது. வந்த பின்னாடி இது பொய் இது உண்மை அப்படின்னு சொல்லி மாறி மாறி கட்டுக்கதைகள்லாம் எல்லாமே உருவாகுச்சு. ஒரு ஸ்டேஜ்ல உண்மைன்ற விஷயம் உருவாகுது. அந்த குளோனிங் ஆடு பல காலம் வாழ்ந்து ஒரு ஸ்டேஜ்ல நுரையீரல்ல அது இறந்து போகுது. நுரையீரல் பிரச்சனை காரணமா இறந்து போகுது. சோ மக்கள் என்னன்னா மக்களும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. சயின்டிஸ்டும் என்னன்னா முன்னாடிலாம் ஒரு 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 மாத்திரை கண்டுபிடிக்கணும்னா பல வருஷம் கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிப்பாங்க. அது மாதிரி இந்த துறையிலயும் மெதுவான முன்னேற்றம் இருந்தாலும் ஆனா அடுத்து பாத்தீங்கன்னா 2000க்கு பிறகு என்னன்னா கடகட நிறைய விஞ்ஞானிகள் உருவாக ஆரம்பிச்சாங்க. கணக்கான உழைப்ப கொட்டி பண்ணாங்க. இப்ப டெக்னாலஜி அதிகமானனால கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. அமெரிக்கா சேர்ந்த கொலசாஸ்ன்ற நிறுவனம் 2028க்குள்ள இறந்து போன டிஎன்ஏவை வச்சு இப்ப இருக்க டெக்னாலஜி மூலமா பயோ டெக்னாலஜி ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இதை வச்சு என்னன்னா பழைய டிஎன்ஏ வச்சு 3 உயிரினங்களை கண்டுபிடிக்கக்கூடிய அதாவது திரும்ப உருவாக்கக்கூடிய முயற்சியில இறங்கியிருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு சுமார் $200 மில்லியன் நிதி உதவியை எதிர்பார்த்திருக்காங்க. என்னன்னா 3 உயிரினங்களை இறந்து போன உயிரினங்களை உயிர்ப்பிக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க. ஆர்க்டிக் பகுதியில வாழ்ந்த கம்பளி யானை, அப்புறம் மொரிஷியஸ்ல டோட்டோ பறவை, ஆஸ்திரேலியால முன்னால் வாழ்ந்த டாஸ்மேனியன் புலியை உருவாக்குறதுக்கான விஷயத்துல ஈடுபட்டிருக்காங்க.